வணக்கம். ஹேப்பி F3யில் தனிநபர் விவரங்களை உள்ளீடு செய்தல் பகுதி 3ல் உங்களை சந்திக்கின்றேன். இப்பொழுது முதலாவது பிரதான குடியிருப்பாளரின் விவரங்கள் உள்ளீடு செய்யப்பட்டதனை தொடர்ந்து தற்பொழுது இரண்டாவது நபரின் விவரங்களினை உள்ளீடு செய்யுமாறு கோருகின்றது. நான் இங்கு ஓகே என்பதனை கிளிக் செய்கின்றேன். பெயரினை அவர் ஏற்கனவே உள்ளீடு செய்திருந்தமையினால் அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தினை வழங்குமாறு குறிப்பிடுகின்றது. நான் அவருடைய தேசிய அடையாள 12 இலக்க தேசிய அடையாள அட்டை இலக்கத்தினை நான் இங்கு வழங்குகின்றேன். தேசிய அடையாள இலக்கத்தினை வழங்கி நான் விளப்பக்கரவினை கிளிக் செய்கின்றேன். இவருடைய ஆணா பெண்ணா என குறிப்பிடுகின்றது. பெண் என்பதை தெரிவு செய்கின்றேன். இப்பொழுது அவருடைய பிரதான குடியிருப்பாளருடனான அவரின் உறவு முறை பற்றி கோருகின்றது. இவர் பெண் என்பதால் மனைவியா கணவனா அல்லது மகளாமன். நான் இங்கு அவர் ஒரு மனைவி என்பதனை தெரிவு செய்வதற்காக மனைவி கணவன் என்ற தெரிவினை தெரிவு செய்கின்றேன். இப்பொழுது அவரின் மதகுரு அந்தஸ்து தொடர்பாக அவர் ஒரு மதகுரு அல்ல என்பதை தெரிவு செய்கின்றேன். அவருடைய முதலாவது வினாவை போன்று முதலாவது நபரின் போன்று அவருடைய பிறந்த வருடத்தினை கணிப்பிட்டு இங்கு காண்பிக்கின்றது. நான் அது சரியானதனை ஏற்றுக்கொண்டு வலப்பக்கரவினை கிளிக் செய்கின்றேன். அவர் பிறந்த மாதத்தினை கோருகின்றது. நான் இங்கு உண்மையில் அவர் பிறந்த மாதம் மேயாக இருந்து நான் இப்ப செப்டம்பர் என்பதனை தெரிவு செய்கின்றேன். பிறப்பு இலங்கையில் பதியப்பட்டுள்ளதா? ஆம் என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவர் விவாகமானவரா? இவர் கட்டாயம் விவாகமானவர் என்பதனை தெரிவு செய்கின்றேன். ஏனெனில் அவர் மனைவி என குறிப்பிட்டுள்ளமையினால். அவருடைய மதம் என குறிப்பிடுகின்றது இந்து மதம் என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவர் ஒரு இலங்கை தமிழர் என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவருடைய குடியுரிமை அவர் இலங்கை என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவர் பிறந்தபோது அவருடைய தாய் அவர் அந்த மாவட்டத்தில் வசித்தார் என்பதனை தெரிவு செய்கின்றேன். இதே போன்று அவர் பிறப்பிலிருந்து இங்கேயே வசிக்கின்றார் என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவர் நிரந்தரமாக வசிக்கும் பிரதேசாளர் பிரிவு பதவியா என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவருக்கு எதிர்வித நோய்களும் இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவர் கல்வி நடவடிக்கைகளில் தற்போது ஈடுபடவில்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவருடைய கல்வி நடவடிக்கை அவர் பட்டப்படிப்பு என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவர் தொலைபேசி ஆம் என்பதனை தெரிவு செய்கின்றேன். கணனியை பயன்படுத்த ஆம் என்பதனை தெரிவு செய்கின்றேன். கண்ணாடி அணிபவர் ஆம் என்பதனை தெரிவு செய்கின்றேன். இடர்பாடு இல்லை, அதாவது கண்ணாடியை பயன்படுத்துவதனால் ஏதாவது இடர்பாடு இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். கேட்பதில் குறைபாடு உள்ளதான இடர்பாடு இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். நடப்பதில் அல்லது படிகளில் ஏறுவதில் இடர்பாடு இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். ஞாபகப்படுத்தல் அல்ல ஒருமுகப்படுத்தலில் இடர்பாடு இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். நாளாந்த வேலைகளை மேற்பதில் குறைபாடு உள்ளதா? இல்லை என தெரிவு செய்கின்றேன். இடர்பாடு இல்லை. இந்த வளமையான மொழியில் உள்ளதில் எதுவித இடர்பாடும் இல்லை என்பதனை தெரிவு செய்கின்றேன். சிங்கள மொழியாற்றல் மிக நன்று என்பதனை தெரிவு செய்கின்றேன். தமிழ் மொழியாற்றல் மிக நன்று என்பதனை தெரிவு செய்கின்றேன். பேச்சுத்திறன் நன்று என்பதனை தெரிவு செய்கின்றேன். சிங்கள மொழியில் உலகத்தில் எழுத நன்று என்பதனை தெரிவு செய்கின்றேன். தமிழ் மொழியில் எழுத வாசிக்க நன்று என்பது மிக நன்று என்பதனை தெரிவு செய்கின்றேன். ஆங்கில மொழியில் நன்று என்பதனை தெரிவு செய்கின்றேன். இவர் ஒரு குறைந்தது ஒரு மணத்தியாலமாவது கடந்த வாரம் வேலை செய்துள்ளது ஆம் என்பதனை தெரிவு செய்கின்றேன். அவருடைய வேலையை வகையினை தெரிவு செய்வதற்கு நான் மொழி மாற்றம் செய்கின்றேன். ஆங்கில மொழியில் அவர் ஒரு டெவலப்மெண்ட் ஆபீசர் என்பதனை தெரிவு செய்கின்றேன்.
டெவலப்மெண்ட் ஆபீசர் என்ற கேட்டகரிக்குள்ள நிறைய பேர் வேணும். இது இந்த டெவலப்மெண்ட் ஆபீசர் என்பது காணப்படுகின்றது. அதையும் நான் தெரிவு செய்கின்றேன், டெவலப்மெண்ட் ஆபீசர். அதனைத் தொடர்ந்து அவர் கவர்மெண்ட் பெய்ட் எம்ப்ளாயி என்பதை தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து அவருடைய டிவிஷனல் செக்ரட்டரியேட் என்பதனை தெரிவு செய்வதற்காக சர்ச்சினை தெரிவு செய்து டிவிஷனல் என்பதனை செய்தேன். உள்ளீடு செய்யும்போது டிவிஷனல் செக்ரட்டரியேட் காணப்படுகின்றது. நான் அதனை தெரிவு செய்கின்றேன். பின்னர் மொழி மாற்றம் செய்வதே அவர் தொழில்நடக்க ஈடுபடும் மாவட்டம் இந்த மாவட்டம் என்பதனை தெரிவு செய்கின்றேன். இப்ப இவர் ஒரு பெண் என்பதனால் இவருக்கு புதிதாக சில கேள்விகள் ஆரம்பிக்கின்றது. அதாவது உயிர் பிறப்பு நிகழ்ந்துள்ளதா என கோருகின்றது. நான் உயிர் பிறப்பு நிகழ்ந்துள்ளதா, குழந்தை உள்ளதா அல்லது இல்லையா என்பது தொடர்பாக காணப்படுகிறது. நான் உயிர் பிறப்பு நிகழ்ந்துள்ளது என்பதனை தெரிவு செய்கின்றேன். தொடர்ந்து உயிர் பிறப்பு அது தொடர்பான விவரங்களை கோருகின்றது. இந்த இதில் முதலாவதாக காணப்படுவது எத்தனை ஆண்கள் என்றும் இரண்டாவதாக எத்தனை பெண் குழந்தைகள் என்றும் கோருகின்றது. நான் முதலாவதாக ஆண் குழந்தைகள் 0 என குறிப்பிடுகின்றேன், பெண் குழந்தை 1 என தெரிவிப்பிடுகின்றேன். இப்பொழுது உயிருடன் வாழும் எண்ணிக்கையை மொத்த எண்ணிக்கை கோருகின்றது 1 என குறிப்பிடுகின்றேன். இப்போது கடைசியாக உயிருடன் உள்ள குழந்தை பிறந்தவரும் ஒரே ஒரு குழந்தை என்பதனால் 2012 என குறிப்பிடுகின்றேன். இப்பொழுது பிறந்த மாதம் கோருகின்றது. நான் தை மாதம் என்பதனை தெரிவு செய்கின்றேன், அதாவது 1 என்பதனை தெரிவு செய்கின்றேன். இப்பொழுது இரண்டாவது நபரின் விவரங்கள் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது உறுதிப்படுத்துகின்றது. எனும் நான் அதனை ஓகே செய்கின்றேன். இப்பொழுது மூன்றாவது நபரின் விவரங்களை உள்ளீடு செய்யுமாறு கோருகிறேன். நான் இவ்விடத்தில் எனது மூன்றாவது பகுதியினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.